எனக்கு தெரிஞ்சு வந்து திமுக தான் வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து காலி பண்ண போறாங்கன்னு நம்ம ஒரு டாக் இருந்துச்சு. ஆனா வழக்கத்துக்கு மாறாக வந்து தமிழக வெற்றி கழகம் தான் திமுக கலக்கி போறாங்க. ஆக்சுவலா அவர் வந்து நான் தனித்து போட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கான காரணம் என்னன்னா பின்னாடி காங்கிரஸ் கூட பேசிட்டு இது வந்து திமுக கண்ணு உறுத்துமா இல்லையா? இல்ல கண்டிப்பா வந்து தமிழக உளவுத்துறை இது குறித்து வந்து பல முறை அறிக்கையை வந்து முதல் தரப்புக்கு வந்து கொடுத்துருக்கு. நாம ஆக்சுவலா இது குறித்து வந்து ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி பேசியிருக்கோம். பேசும்போது நான் பேசும்போது இல்ல அதெல்லாம் வரமாட்டாரு. காங்கிரஸ்ல திமுக வந்து எப்படி காங்கிரஸ் வரும் அப்படிலாம் சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. ஆனா திமுக எப்படி போச்சுன்னா ஒருவேளை நம்ம கூட்டணிக்கு காங்கிரஸ் வரலாம் என்ன பண்றது? ஜூனியர் விகடன்ல கூட வந்து இன்னைக்கு வந்திருக்கு, நான் படித்தேன். அதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா திமுக கூட்டில் வந்து காங்கிரஸ் வெளில வருது, சிறுபான்மை வாக்குகள் வந்து உங்களுக்கு வந்து பெருளவில் அடிப்படையும் இஸ்லாமியர்கள் வாக்கு வரவே வராது. ஏன்னா நீங்கள் எப்படி டிஃபெண்ட் பண்ணுறீங்க? அந்த பக்கம் அதிமுக பக்கம் வந்து பாஜக இருக்கு, நாங்கள் தான் காங்கிரஸ், நாங்கள் தான் மதச்சார்பற்ற அணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கீங்க. இப்போ காங்கிரஸ்க்கு இயல்பாகவே தெரியும், இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்கள்லையும் இருக்கிற முதலமைச்சரை வந்து அதாவது பாஜக அல்லாத மாநில முதலமைச்சர்களையும் அமைச்சர்களையும் வந்து கைது பண்ணுறீங்க, ஜெயிலில் போடுறீங்க, இதெல்லாம் நடக்குது. இப்போ திமுகவுக்கும் திமுக குடும்பத்துக்கும் அது ஏன் நடக்கலன்னு ஒரு கேள்வி எழும் இல்லை இயல்பா நம்மளுக்கு எழுது. அப்போ அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குன்றது மாதிரி விஜய் சொல்றதை அப்போ உண்மைன்றீங்களாப்பா? ஏன் ராகுல் காந்தி எப்படி நினைக்கக்கூடாது? ஓகே அவருக்கு டவுட் வந்துருச்சு. அவர் டவுட் வந்துருச்சுல, அவருக்கு தெரியும்